ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சயின்ஸில் இருக்க முக்கியமான 50 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த கொஷினுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் பிசி எக்ஸாமுக்கோ இல்லை எஸ்ஏ எக்ஸாமுக்கோ இல்லை டிஎன் டெட் எக்ஸாமுக்கோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது 1 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல் ஆனது. டி ஆப்ஷன் தான் நமக்கு சரியானது. 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். இதே வந்து 1 மீட்டர் அப்படின்னா என்னங்க சொல்லுவாங்க, 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இதே 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். இப்போ நம்ம சின்ன ஸ்கேல் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன ஸ்கேலில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 15 சென்டிமீட்டர் இருக்கும். இதே பெரிய ஸ்கேல்னால் 30 சென்டிமீட்டர் இருக்கும். இதே இந்த 1ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் நடுவில் சின்ன சின்ன கோடுகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அந்த எத்தனை கோடுங்க இருக்கும், 10 கோடுங்க இருக்கும். அந்த 10 கோடுங்கள் தான் மில்லிமீட்டர் அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு 2வது கேள்வி பார்க்கலாம். சரியான இணையை கண்டறிக. அதாவது நமக்கு இங்கே அளவுகள் கொடுத்துட்டு அதற்கான எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீளத்தினுடைய எஸ்ஐயின் அலகு என்ன, மீட்டர். நிறை கிலோகிராம். காலம் வினாடி. பரப்பளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர். பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். அப்போ நமக்கு 5மே சரியாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆன்சருங்க வரும், சி ஆப்ஷன். 1 2 3 4 5 எல்லாமே சரிதான். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். புவியின் பரப்பளவில் எடை என்பது நிறைக்கு டேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்தகவில் இருக்கும். ஏ ஆப்ஷன். அதாவது புவியின் பரப்பளவில் எடை என்பது நிறைக்கு நேர்தகவில் இருக்கும். இப்போ நிலவில் வந்து ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன இருக்குன்னா நிறையில் 1/6 தான் எடை இருக்கும். இப்போ 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அங்கே போய் எத்தனை தான் இருப்பாங்க, 10 தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எடையின் அளவு வந்து அங்கே எடை அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசை எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் எடை வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நிறை வந்து எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். நிலவில் நிறை வந்து இங்கே பூமியில் என்ன அளவு இருக்கோ அதே தான் நிலவிலையும் இருக்கும். ஆனால் எடை வந்து மாறுபடும். அதாவது நிறைக்கு 1/6 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4வது கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பந்து வீசுதல் அப்படின்னா என்ன? பந்து வீசுதல் எப்படின்னா அது வந்து ஒரு வளைவு பாதை இயக்கம். பந்து வீசுதல் ஒரு வளைவு பாதை இயக்கம். பம்பரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தற்சுழற்சி இயக்கம். அப்போ 2க்கு 1. தனி ஊசல் அப்படிங்கிறது என்னங்க, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துச்சுன்னா அதை வந்து அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3க்கு 2. ஈயின் இயக்கம்னா எப்படிங்க போயிட்டுருக்கோம், அது பாடுக்கு எங்கேயோ ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அப்போ அது வந்து என்ன, ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ 4 1 2 3 என்ன ஆப்ஷனுங்க, ஏ ஆப்ஷன். 4க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாயு தான் அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுவது. சி ஆப்ஷன். அடுத்து 6வது கேள்வி. மிக குறைவான தட்ப வெப்பநிலையில் காணப்படும் வாயு நிலை டேஸ் எனப்படும். அதாவது மிக குறைவான தட்ப வெப்பநிலையில் காணப்படும் வாயு நிலை டேஸ் அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிக குறைவான தட்ப வெப்பநிலையில் காணப்படக்கூடிய வாயு நிலையை. நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி. துணி துவைக்கும் இயந்திரம் டேஸ் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. நம்மளுடைய வாஷிங் மிஷின் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7வது கேள்விக்கு பி ஆப்ஷன். மைய விலக்கல் விசை. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆணிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்புனா எனக்கு இப்படி நேராக ஒன்று மட்டும் இருக்கும். சல்லிவேர் தொகுப்புனா இப்படி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆணிவேர் தொகுப்பு வந்து அவரை மான் கொடுத்துருக்காங்க, இது சரிதான். சல்லிவேர் தொகுப்புன்றது வாழைத்தனை கொடுத்துருக்காங்க, இதுவும் சரிதான். அப்போ 2மே வந்து சரியாக தான் இருக்குது. நமக்கு என்ன கேட்குறாங்க, பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன் அடிப்படையில் எதுவுமே பொருந்தாமல் இல்லை அப்படின்னா அப்போ எதுவும் இல்லை. டி ஆப்ஷன்
மட்டும்தான் சரியானது. அனைத்துமே பொருந்தி தான் இருக்குது. பொருந்தாத இணை வந்து எதுவும் இல்லை. 8க்கு டி ஆப்ஷன். 9வது கேள்வி, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூங்கில் தான், டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி, ஜிம்னோஸ்போம் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஜிம்னோஸ்போம்னா என்னென்னா திறந்த விதை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூடிய விதை தாவரம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஜிம்னோஸ்போம் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா 10வது கேள்விக்கு சி சைக்கஸ். 11வது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான நதியான கங்கையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 ஏ ஆப்ஷன். இதே உலகின் மிக நீளமான நதினா என்னங்க, நைல் நதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து இங்கே நமக்கு இந்தியாவின் மிக நீளமான நதினா என்னன்னா கங்கை நதி. நெக்ஸ்ட்டு 12வது கேள்வி, குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாரமிசியம், பி ஆப்ஷன். 13 பல்லிகள் டேஸ் மூலம் சுவாசம் மேற்கொள்கின்றன. பல்லிகள் டேஸ் மூலம் சுவாசம் மேற்கொள்கின்றன. ஏ ஆப்ஷன், நுரையீரல்கள். நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி, பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒட்டகம், ஏ ஆப்ஷன். 15 தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டேஸ் சத்து தேவை. அயோடின், டி ஆப்ஷன். அயோடின் என்னங்க, உப்பு. 16வது கேள்வி, பொறுத்துக. அதாவது இந்த பக்கம் விட்டமின்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ குறைபாட்டெல்லாம் என்னங்க வரும், நமக்கு பார்வை குறைபாடு, 1க்கு 1 தான். விட்டமின் பி குறைபாட்டில் என்னங்க வரும், பெரிபெரி. பின்னு வச்சுக்கலாம், பெரிபெரி. விட்டமின் சினா ஸ்கர்வி. விட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கட்ஸ். விட்டமின் இ குறைபாட்டால் மலட்டுத்தன்மை. விட்டமின் கே குறைபாட்டால் பற்கள் பலவீனம். அப்போ அனைத்துமே சரியாக தான் இருக்குது. இப்போ சரியான ஆப்ஷன் ஏ. 1 2 3 4 5 6 அனைத்துமே சரியாக தான் இருக்குது, ஏ ஆப்ஷன். அடுத்து 17வது கேள்வி, கொழுப்பில் கரையும் விட்டமின் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் பி. சரிங்களா, விட்டமின் பி வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின் அல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் பி வந்து என்னென்னா நீரில் கரையும். இப்போ இந்த ஏ டி கே இது எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடியது. இந்த விட்டமின் பி அப்படிங்கிறது வந்து நீரில் கரையக்கூடியது. விட்டமின் பி வந்து நீரில் கரையக்கூடியது. இந்த ஏடிகே எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள். சரிங்களா, இந்த விட்டமின்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. சரிங்களா. அடுத்து 18வது கேள்வி, இங்கே வந்து தாது உப்புகள் கொடுத்துருக்காங்க, இந்தாண்ட பக்கம் குறைபாட்டு நோய்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, கால்சியம் குறைபாட்டால் என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ். சரிங்களா, கால்சியம் குறைபாட்டால் ரிக்கட்ஸ் நோய் வரும், 1க்கு 3. அடுத்து பாஸ்பரஸ் குறைபாட்டால் என்ன நோய் இங்கே வரும், ஆஸ்டியோமலேசியா அப்படின்ற நோய் வரும், 2க்கு 1. அயோடின் குறைபாட்டால் என்ன நோய் இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டினிசம். இரும்பு சத்து குறைபாட்டால் இரத்த சோகை. அப்போ 2 4 சரியான ஆப்ஷன் எதுனா சி ஆப்ஷன். 3 1 2 4. நெக்ஸ்ட் 19வது கேள்வி, கீழ்காண்பவற்றில் வைரஸினால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா. அப்போ மீதியெல்லாம் வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நிமோனியா, காலரா, டைபாய்டு இதெல்லாம் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். இங்கே கொடுக்கப்பட்டதில் வைரஸால் ஏற்படும் நோய் வந்து இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி, கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20வது கேள்விக்கு சி ஆப்ஷன், தாது உப்பு வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னங்க, கெல்வின். இதே வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். அப்போ 21க்கு ஏ ஆப்ஷன், 22க்கு பி ஆப்ஷன். இது நம்ம மறந்துடவே கூடாது. வெப்பநிலைக்கும் வெப்பத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுனா கெல்வின், வெப்பத்தின் எஸ்ஐ அலகுனா ஜூல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி, 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேடு உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 கலோரி. 23க்கு சி ஆப்ஷன், 1 கலோரி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. நெக்ஸ்ட் 24, மனித உடலின் சராசரி வெப்பநிலை டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24க்கு சி ஆப்ஷன், 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு சரியான இணை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த
அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், அணுமின் நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அது எங்கெங்கே அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான இலை அல்லாதது தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் சரியா இல்லையான்னு பார்த்தாலே நமக்கு சரி கண்டுபிடிச்சிடலாம். அனல் மின் நிலையம் எங்கெங்கே இருக்குது? நெய்வேலி, சரிதான். நீர்மின் நிலையம் மேட்டூரில் இருக்குது, அதுவும் சரிதான். அணுமின் நிலையம் கூடங்குளத்தில் இருக்குது, அதுவும் சரிதான். காற்றாலைகள் கயத்தாறு, அப்புறம் அங்கே கன்னியாகுமரியில் வந்து ஆரல் வைமொழி, இது அங்கெல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ இது 4மே சரியாக இருக்குது. அப்போ சரியான இணை அல்லாதது எதுனா எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்றது ஆன்சர் டி ஆப்ஷன். 25க்கு டி ஆப்ஷன். வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு புக்கில் இருக்கும். இது நம்ம 6th புக்கு தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் 6th புக்கில் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேளை இப்போ நீங்கள் இது ஞாபகப்படுத்தும் போது மீதியெல்லாம் மறந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், மீதியெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 25க்கு என்னங்க? டி ஆப்ஷன். ஓகே. 26 ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மீட்டர். ஓகேவா? அந்த மின்னோட்டத்தின் அளவை அளவிடக்கூடிய கருவியின் பெயர் அம்மீட்டர். அடுத்து கீழுள்ளவற்றில் மீளா மாற்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீள் மாற்றம்னா என்னங்க? மீள் மாற்றம்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். கீழுள்ளவற்றில் மீளா மாற்றம் எதுனா பால் தயிராதல். ஓகேவா? இப்போ மீள் மாற்றம்னா என்ன, மீளா மாற்றம் என்னன்னு பார்த்தலாம். மீளா மாற்றம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளாக மாற்றம் அடையும் போது அது திரும்ப அது பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. அதை வந்து மீளா மாற்றம்னு சொல்லுவாங்க. மீள் மாற்றம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை கன்வெர்ட் ஆகிட்டு திரும்ப அதே நிலைக்கு திரும்பிச்சு அப்படின்னா அதை வந்து மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு மீளா மாற்றம் வந்து பால் தயிராதல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாலை வந்து தயிராக உறைய வைக்கும் போது அது திரும்ப நமக்கு பாலை கிடைக்குமா? தயிராக மாறிடுச்சு, திரும்ப நம்ம அது பாலை மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ அது மீளா மாற்றம். இங்கே வேறு ஆப்ஷன் பாருங்கள். தொட்டால் சினுங்கு தாவரம். அது நார்மலாக வந்து இலை இருக்கு இல்லையா, அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தொட்டோம்னா டக்குன்னு சுருங்கி போயிடும். அப்போ திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அது பழைய நிலைமைக்கு வந்துடும் இல்லையா, அது வந்து தொட்டால் சின்னுங்க தாமரை வந்து மீள் மாற்றத்துக்கு கீழே வரும். பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி என்ன பண்ணலாம்? பனிக்கட்டி உருகி நீராக போகும், நீர் திரும்பவும் பனிக்கட்டி ஆகலாம், இல்லை அதை ஆவியாகவும் மாற்றலாம். அந்த மாதிரி அது மீள் மாற்றத்துக்கு உட்படும். ரப்பர் வளையம் நிழுதல். ஒரு ரப்பரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இழுக்கும் போது நம்ம எந்த பக்கம்லாம் இழுக்கிறோமோ அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் அது வளைஞ்சு கொடுக்கும். திரும்ப அது விட்டோம்னா அது பழைய நிலைமைக்கே போயிடும் இல்லையா, அப்போ அது வந்து மீள் மாற்றத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 28வது கேள்வி. பூமியின் அருகிலுள்ள நாம் வாழும் அடுக்கு டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28வது கேள்விக்கு பி ஆப்ஷன். அடிவளி மண்டலம். மொத்தம் நமக்கு 5 அடுக்குகள் இருக்குதுங்க. சரிங்களா? அந்த அயன மண்டலம், அடிவளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அடுக்குவளி மண்டலம், புறவளி மண்டலம் சொல்லிட்டு 5 அடுக்குகள் இருக்குது. நம்ம வாழக்கூடிய அடுக்குக்கு, அதாவது நம்ம இருக்கிறதுக்கு மேலே அந்த ஏரோப்ளைன்லாம் பறக்குது இல்லையா, அந்த அடுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க? அடிவளி அடுக்கு. நெக்ஸ்ட்டு ஓசோன் படலம் காணப்படக்கூடிய அடுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 29க்கு சி அடுக்கு வழி மண்டலம். அடிவளி மண்டலத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அடுக்கு தான் அடுக்கு வழி மண்டலம். நெக்ஸ்ட்டு 30 தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்றவர் யார்? 30க்கு பி ஆப்ஷன். இன்ஜின் ஹவுஸ். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இன்ஜின் ஹவுஸ், இங்கே வந்து ஹா வரும். இன்ஜின் ஹவுஸ். நெக்ஸ்ட் 31 நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? நைட்ரஜனை யாருங்க கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31க்கு டி ஆப்ஷன். சரி, 31 நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? டி ஆப்ஷன். இங்கே வந்து ரூதர்ஃபோர்டு வருங்க. ராபர்ட் ஹூக்குன்னு இருக்கு. நைட்ரஜனை கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்டு. ஓகேவா? அடுத்து 32வது கேள்வி. செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கியவர் யாருன்னா 32க்கு பி ஆப்ஷன். ராபர்ட் ஹூக் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கியவர். 32க்கு பி ஆப்ஷன். ஓகேவா? இந்த இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் என்ன கொஸ்டின் சொல்கிறேன்னா 31வது கேள்வி சொல்கிறேன். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருன்னா ரூதர்ஃபோர்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டைப்பிங் மிஸ்டேக்கில் இங்கே ராபர்ட் ஹூக்குன்னு இருக்குது. நீங்கள் டி ஆப்ஷனில் என்னென்னு வரணும்? ரூதர்ஃபோர்டு அப்படின்னு வரணும். ஓகேவா? அடுத்து 32வது கேள்விக்கு செல்லின் அமைப்பை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கியவர் தான் ராபர்ட் ஹூக்கு. அவங்க வந்து 32க்கு பி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
33 தோராயமாக மனித உடலில் காணப்படும் செல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோராயமாக மனித உடலில் காணப்படும் செல்களின் எண்ணிக்கை டி ஆப்ஷன் 3.7 × 10⁻13 என்பது தான் சரியானது. தோராயமாக மனித உடலில் காணப்படும் செல்களின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட்டு 34 பொறுத்துக. நமக்கு 34 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. செல் சவ்வு இருக்கு இல்லையா? அப்போ செல்லினுடைய அமைப்பில் அதில் செல் நுண்ணுறுப்புகள், செல்லுங்கிறதே அது வந்து ஒரு சின்ன குட்டியானது, அதுக்குள்ளே குட்டி குட்டி உறுப்புகள்லாம் இருக்குமாமா. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தாவரச்செல், விலங்குச்செல் அப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் அந்த குட்டி குட்டி உறுப்புகளுக்கு சில தனித்தனியான பணிகள் இருக்குது. அந்த இதுதான் நமக்கு இங்கே பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இந்த செல் சவ்வு இருக்கு இல்லையா? அந்த செல் சவ்வினுடைய பணி என்ன அப்படின்னா செல்லின் கதவாக செயல்படும். செல் சவ்வு வந்து செல்லின் கதவாக செயல்படும். அப்போ 1:4. அடுத்து சைட்டோபிளாசம் என்னன்னா செல்லில் இருக்கக்கூடிய நகரும் பகுதி. அது என்ன பண்ணுன்னா இப்படி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அது வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அது நகர்ந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ அது வந்து செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம். 2:1. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது செல்லின் ஆற்றல் மையம். 3:2. நெக்ஸ்ட்டு நுண்குமிழ்கள் அப்படின்றது வந்து சேமிப்பு கிடங்கு. அடுத்து உட்கரு வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம். 3. இப்போ 4, 1, 2, 5, 3 என்னங்க? பி ஆப்ஷன். இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்னன்னா செல்லின் ஆற்றல் மையம் என்ன, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். செல்லின் ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா, கட்டுப்பாட்டு மையம்னா உட்கரு. ஓகேவா? ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 35 விலா எலும்புக்கூடு டேஸ் இணைகளை கொண்டுள்ளன. 12 இணைகளை கொண்டுள்ளன. சி ஆப்ஷன். சரிங்களா? நமக்கு மனித எலும்புகள் வந்து மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கும்? 206 எலும்புகள் இருக்கும். இதே பிறந்த குழந்தைகளுக்கு வந்து 300 எலும்புகள் இருக்கும் இல்லையா? அதுதான் பின்னால் வந்து 206 வந்து வளர்ச்சி அடையும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ விலா எலும்புக்கூடுனா என்னங்க? இங்கே நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா? வளைஞ்சு இப்படி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 12 இணைகள் வந்து இருக்குதாமா. நெக்ஸ்ட்டு 36 உணவு குழாய் சுமார் டேஸ் மீட்டர் நீளமுடையது. 36வது கேள்வி. உணவு குழாய் சுமார் மொத்தம் 9 மீட்டர் நீளமுடையது. இதில் 6 மீட்டர் வந்து சிறுகுடல் மட்டுமே 6 மீட்டர் இருக்குமா. மீதி 3 மீட்டர் தான் வந்து பெருகுடல். இந்த உணவு குழாயில் 9 மீட்டர் வந்து உணவு குழாய் மொத்தமாக அந்த சாப்பிட்டோன்னே இப்படி உள்ளே போகுது இல்லையா? அந்த உணவு குழாய் வந்து மொத்தம் 9 மீட்டர் இருக்கும். அதில் வெறும் 6 மீட்டர் மட்டும் சிறுகுடல். அப்போ சிறுகுடலுடைய நீளம் கேட்டாலும் நமக்கு தெரியணும் எத்தனைங்க? 6 மீட்டர். மொத்தமாக உணவு குழாயின் நீளம் 9 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்தில் டேஸ்லிருந்து டேஸ் வரை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 37வதுக்கு பி ஆப்ஷன் 72லிருந்து 80 வரை இருக்கும் அந்த நாடி துடிப்பினுடைய ஒரு நிமிடத்தில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூளை. 38க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 39 தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் தான் நிற்கும். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில் தான் நிற்கும். வடக்கு தெற்கு. டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 40 காந்த திசை காட்டி பொறுத்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. 40வது கேள்வி. காந்த திசை காட்டி அப்படின்றது என்னங்க? காந்த ஊசி தான் வந்து நமக்கு திசை காட்டியாக பயன்படும். இந்த இடத்துல விசைன்னு இருக்குது. காந்த ஊசி. ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எதிரெதிர் துருவங்கள் தான் வந்து ஈர்ப்பு அடையும். விலக்குதல் அப்படின்றது ஒத்த துருவங்கள் தான் விலக்குதல் அடையும். காந்த துருவங்கள் வந்து அதிக வலிமை கொண்டது. நமக்கு சரியான ஆப்ஷன் என்னங்க? ஏ ஆப்ஷன். 40க்கு ஏ ஆப்ஷன். 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு புவியில் காணப்படும் நீரின் அளவில் நன்னீரின் அளவு எத்தனை சதவீதம்? மொத்தமாக நீரின் அளவு நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் நன்னீரின் அளவு எவ்வளோ அப்படின்னா 3% தான் இருக்குதான். மீதி 97% என்னங்க? நமக்கு உப்பு நீராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 41வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 42 உலக நீர் தினம் எப்போது? மார்ச் 22. 42வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன்.
43வது கேள்வி, நைட்ரஜன் அதிகமுள்ள உரம் எது? இங்கே உரங்கள் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த உரங்களில் எந்த உரத்தின்ல நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா யூரியாவில். 43க்கு சி ஆப்ஷன். 44, ஒரு காலன் என்பது எத்தனை லிட்டர்? ஒரு காலன் என்பது எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் 3.785. 3.785. நெக்ஸ்ட், வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருளின் பெயர் என்ன? அந்த வேதிப்பொருளால் தான் நம்ம வெங்காயம் எறியும் போது எல்லாரும் அழுகிற கண்ணு தண்ணி வந்துட்டே இருக்கு இல்லையா? வெங்காயம் எறியும் போது அதுக்கு காரணமான இது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 45க்கு பி ஆப்ஷன். புரப்பேன் தயால் எக்ஸ் ஆக்சைடு. இதனால தான் நமக்கு வெங்காயம் எறியும் போது அந்த வேதிப்பொருள்னால நீர் வருது கண்ணிலிருந்து. நெக்ஸ்ட், சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 46வது கேள்விக்கு இங்கே அந்த பேர் கொடுத்துட்டு அதற்கான இங்கே வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. சிப்சம் அப்படின்னா CaSO4 2H2O. எப்சம் அப்படி இது வந்து சரியானது. ஓகேவா? அடுத்து எப்சம் MgSO4 7H2O. பாரிஸ் வந்து CaSO4 1/2H2O. ஃபீனால் அப்படின்னு C6H5OH. ஓகேவா? இது 4மே சரியானது தான். அப்போ டி ஆப்ஷன் என்பது சரியானது. நெக்ஸ்ட், உற்பத்தியாளர் எனப்படுபவை கீழுள்ளவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 47வது கேள்விக்கு சி ஆப்ஷன் தாவரங்கள். நெக்ஸ்ட் 48, உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனாவதுன்னு பார்த்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் வந்து நம்ம 11th எக்கனாமி புக்லேயே கூட மாற்றி கொடுத்துருப்பாங்க பழங்கள் உற்பத்தியில். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உலக உணவு தினம் எப்போது? அக்டோபர் 16. பி ஆப்ஷன். 50வது கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தாவர பெயர் அதனுடைய மருத்துவ பயன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெல்லி நமக்கு எதுக்குங்க பயன்படுது? ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக, பற்பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மருந்தாக பயன்படுகிறது. விட்டமின் சி குறைபாடு நோய்களுக்கெல்லாம் இந்த நெல்லி வந்து பயன்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ 1க்கு 1. நெக்ஸ்ட், துளசி எதுக்குங்க பயன்படுது? இருமல் சளி இதுக்கெல்லாம் வந்து துளசி. இப்போ 2க்கு 5. அடுத்து கற்றாழை எதுக்குங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா கற்றாழை வந்து மலமிளக்கியாக பயன்படுகிறது. இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பெல்லிங் இங்கே கிருமி நாசினி கொடுத்துருக்கு, தப்பு. கற்றாழை வந்து மலமிளக்கியாக பயன்படுகிறது. அடுத்து மஞ்சள் எதுக்குங்க நமக்கு பயன்படுகிறது? மஞ்சள் வந்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது. ஓகேவா? இந்த இடத்துல இது மட்டும் தப்பு, இங்கே ஆப்ஷன் இல்லை. நான் சொல்கிறபடி நோட் பண்ணிக்கோங்க கடைசி கேள்விக்கு மட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெல்லிக்கு வந்து ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. 1க்கு 1. துளசி வந்து இருமல் சளி 4. அடுத்து கற்றாழைக்கு வந்து இங்கே 3 வச்சுட்டோன்னா இது பண்ணிவிட்டு இது எதுக்காக பயன்படுதுன்னா மலம் இலக்கியாக பயன்படுகிறது. மஞ்சள் வந்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது. ஓகேவா? இதுதான் சரியானது. இன்னொன்று வந்து இந்த சிறிய காயம்பட்ட இடத்தில் தொற்று ஏற்படாமல் இருக்க அந்த இதுக்கும் வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்ததுக்கு வந்து நமக்கு 7th சயின்ஸ் வரும், அதுக்கப்புறம் 8th சயின்ஸு, 9th சயின்ஸு, 10th சயின்ஸுன்னு சொல்லிட்டு டெய்லி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட்டில் 50க்கு எத்தனை கொஷின் வந்து சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.